Hi, NCERT Grade 12 Chapter 8 D and F block உடைய book bag solutions பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.2 Why are Mn2 plus compounds more stable than Fe2 plus towards oxidation of their 3 plus? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 plusக்கு ஆக்சிடேஷன் பண்றாங்க. ஸோ இங்கே Mn3 plus. அடுத்து பார்த்தீங்கன்னா Fe2 plus to Fe3 plus. இதில் பார்த்தீங்கன்னா Mn இந்த மாதிரி 3 பிளஸ்ஸா மாத்துறோம் இல்லையா? இந்த மாதிரி 3 பிளஸ்ஸா மாத்துறோம். இப்படி மாத்தும்போது என்ன இருக்குன்னா, இந்த Mn2 பிளஸ் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கு. யார விடனா Fe2 பிளஸ விட. ரைட்டா? ஆனா Fe பார்க்கும்போது என்ன ஸ்டேபிளா வருதுன்னா, Fe3 பிளஸ் வருது. இது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ Mn2 பிளஸ் மோர் ஸ்டேபிள் தென் Fe2 பிளஸ் அண்ட் டுவார்ட்ஸ் அ +3 ஆக்சிடைன் ஸ்டேட். ஏன் Fe2 பிளஸ விட ஸ்டேபிளா இருக்குன்றது தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும். இப்போ மேங்கனீஸ் எடுத்துக்கலாம். மேங்கனீஸ் பொறுத்தவரைக்கும் அட்டாமிக் நம்பர் 25. அப்போ கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன வரும் 3d5 அண்ட் 4s2 ரைட். முன்னாடி ஏஆர் போட்டுக்கோங்க, ஆர்கான் போட்டுக்கோங்க. இப்போ Mn2 ப்ளஸ் அப்படின்னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆயிரும் ஏஆர் 3d5. ஸோ இது என்னது, இட் ஹேஸ் அ d5 கான்ஃபிகரேஷன். நம்ம என்ன சொல்லுவோம், ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்ன நமக்கு ஹாஃப் ஃபில்டாக இருக்கும். இப்போ இதை நான் வந்து Mn2 ப்ளஸ்லேருந்து Mn3 ப்ளஸ்ஸா மாத்துனேன் அப்படின்னா என்ன மாறும் பாருங்க. ஏஆர் 3d4 அப்படின்னு மாறும். ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ரிமூவ் ஆகும் இல்லையா? அப்போ இதோடைய கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன வரும், பார்ஷியலி ஃபில்டாக வர ஆரம்பிக்கும். 1 2 3 அண்ட் 4 இந்த மாதிரி பார்ஷியலி ஃபில்டாக நமக்கு வரும். ரைட்டா? ஸோ எதுப்பா மோர் ஸ்டேபிள் நமக்கு, ஹாஃப் ஃபில்டை பார்ஷியலி ஃபில்டை விட ஹாஃப் ஃபில்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டும் தான் ஸ்டேபிள். அப்போ இங்கே பாருங்க, இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஹாஃப் ஃபில்டாக இருக்குது, d5ல இருக்குது. அப்போ Mn2 ப்ளஸ் தான் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். யாரை விட, Mn3 ப்ளஸை விட. ரைட். இப்போ இதே மாதிரி Fe2 ப்ளஸ் பார்த்துடலாம். இப்போ Fe2 ப்ளஸ் மொதல் Feக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 26. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக வரும் நமக்கு ஏஆர் 3d6 4s2. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதுலேருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ Fe2 ப்ளஸ். அப்போ நமக்கு இது என்ன மாறும், ஏஆர் 3d6 அண்ட் 4s0. இப்போ d ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க, 1 2 3 4 5 அண்ட் 6. ஸோ இந்த ஆர்பிட்டால் நான் சின்னதாக வரைஞ்சிட்டேன். ரைட்டா? நேரம் நமக்கு 2 எலக்ட்ரான் 6ன்னு வரும். ஸோ இதுதானது Fe2 ப்ளஸில் d ஆர்பிட்டாலோடைய கான்ஃபிகரேஷன். இப்போ சப்போஸ் Fe3 ப்ளஸ் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 மோர் எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுமா? அப்போ அதோட கான்ஃபிகரேஷன் வரும் பாருங்கள், ஏஆர் 3d5 4s0 அப்படின்னு வரும். ஸோ இப்போ d ஆர்பிட்டால் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், என்னதுப்பா இது, ஹாஃப் ஃபில்டாக இருக்குது இல்லையா? ஸோ ஹாஃப் ஃபில்டு இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ Fe2 ப்ளஸையும் 3 ப்ளஸையும் கம்பேர் 3 ப்ளஸ் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா இதுக்கு தான் ஹாஃப் ஃபில்டு வருது. அப்போ 2 ப்ளஸில் ஹாஃப் ஃபில் ஆகலை. அப்போ என்ன ஆகும், இது எப்படா 3 ப்ளஸ்ஸாக மாறலான்னு இருக்கும். ஏன்னா 3 ப்ளஸ்ஸாக மாறினா ஹாஃப் ஃபில்டாக வந்துடும், ஸ்டெபிலிட்டி எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா? அப்போ ஈஸியாக 2 ப்ளஸ் 3 ப்ளஸ்ஸாக மாறிடும். ரைட்டா? அப்போ Fe அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்படின்னா என்னது, இது 2 ப்ளஸ்ஸாகவே இருக்காது, டக்குன்னு 3 ப்ளஸ்ஸாக மாற ட்ரை பண்ணும். ஏன்னா ஹாஃப் ஃபில் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால. பட் இதே வந்து நம்ம மேங்கனீஸ் கேஸ் எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி Mn2 ப்ளஸ் வந்து ஸ்டேபிள். இது 3 ப்ளஸ்ஸாக மாறாது. அதனாலே 2 ப்ளஸ் நமக்கு என்ன இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ரீசன். பாருங்கள், Mn2 ப்ளஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தென் Fe2 ப்ளஸ் டுவார்ட்ஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ண முடியாது Mn2 ப்ளஸ், ஏன்னா ஹாஃப் ஃபில்டாக இருக்கிறதுனால. ரைட். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.